ஆதிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், சூப்பர். 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், இன்னும் சூப்பர். 8இல் குரு இருந்தாலும் கூட குரு 2ஆம் இடம் 4ஆம் இடத்தை பார்ப்பது பல அற்புதங்கள் தரப்போகிறது, பல அற்புதங்கள் செய்ய போகிறது அப்படின்னு சொல்லணும். சூரியன் 10ல் இருக்கார் பாருங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் தொழிலில் இருந்து வந்த சுணக்கங்கள், நலிவடைந்த பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். போட்டி, பந்தயம், பொறாமல்னு நிறைய இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் அந்த தடைகள் விலகி இப்போ தொழில் சூடு பிடிச்சி சிம்மாசனம் ஏறி உட்காரப் போகிறது, சிறப்பான பலனை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதுலேயும் குறிப்பாக அரசு அலுவலர்கள், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய கலைநிலை ஊழியர்கள் இருந்து உயர் அதிகாரிகள் வரைக்கும் நல்ல சிறப்பான ஒரு மாதம். அதாவது அவங்களுக்கு என்ன சலுகைகள் கிடைக்கணுமோ, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இதெல்லாம் கண்டிப்பாக தகுதி அடிப்பில் எப்போ கிடைக்கணும், தகுதி அடிப்படையில் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். கௌரவம், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உத்தியோகம் கிடைத்து சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும். ராசிநாதன் 11ல் இருப்பதால் பாருங்கள், 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட விலகும். உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு மாறுதல்கள் கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அப்போது தொழில் சிறப்பாக இருக்கிறதுனா பண வரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆனால் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறது. குடும்பத்தில் ஒற்றுமையாக எல்லோரும் இருப்பாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பு இருக்குது. வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்க, இப்படி நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்க போகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். உங்களை பொறுத்தவரை 7க்குடையவன் 9ல் இருக்கிறதால பெண்களால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு. மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவு தாங்க ஏற்பட போகிறது. மற்றபடி ஒன்றும் பய வேண்டாம். 5ல் இருக்கக்கூடிய சனி வக்ரமாக இருப்பதால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம். மற்றபடி பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இந்த ஆவணி மாதம் விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் முதன்மை, அதாவது தொழிலில் மேன்மை, உத்தியோகம்